இது என்ன மிக முக்கியமான ஒரு செய்தி என்ற கடைசியாக, எப்படி நாம் இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறோமோ, எப்படி அந்த குடும்பத்துக்கு எங்களிருந்து உபகாரம் போகிறதோ, நாங்கள் எப்போ ஒரு மனநிலையை வச்சுக்கிறோம் சைத்தான், அவங்கள் இது எங்களுக்கு ஒன்றும் வரலை அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு தான் நாங்கள் செலவழிக்கிறோம், அவர்கள் பகுதியிலேருந்து எதுவும் இல்லை, நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய வேலை செஞ்சுக்கிறீங்க என்ற மனோநிலையை செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாம் ஏற்படுத்துவான், சைத்தான் ஏற்படுத்துவான். செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சைத்தான் ஏற்படுத்துவான். இப்படி ஏற்பட்டுட்டா நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? இல்லை, அப்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் எங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது என்பதை என்ன புரிந்து கொள்ள. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு உள்ளவர்களை விட தான் கொஞ்சம் சிறந்தவன் என்று நினைத்திருந்தார்கள். அவர் செலவழிக்கிறது காரணமாக இருக்கலாம், இவருடைய வீரம் காரணமாக இருக்கலாம், அறிவு காரணமாக இருக்கலாம், தியாகம் காரணமாக இருக்கலாம், நான் கொஞ்சம் இவர்களை விட நான் கொஞ்சம் மேலுக்கு அப்படின்னு நினைத்திருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதிலாக சொன்னார்கள், வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதோ, உங்களுக்கு உதவி கிடைப்பதோ உங்களுக்கு கீழுள்ள பலகீனர்கள் மூலமன்றி வேறு இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு கீழுள்ள பலகீனர்களால தான் உங்களுக்கு உதவியும் உங்களுக்கு ரிஸ்க்கும் வருகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த காய்தா நினைச்சு பாருங்க, மேலுள்ளவர்களால் வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு வாரதே கீழுள்ளவர்களால் தான், தலைகீழாக இருக்குது. மேலுள்ளவரால் தான் எனக்கு கிடைக்குது, இவரால் தான் கிடைக்குது, அவரால் தான் கிடைக்க நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, உன்னிட்ட வாங்குறவனால தான் உனக்கு கிடைக்குதுன்றாங்க. இது எப்படி நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு 5000 ரியால் செலரின்னு வைங்க, நமக்கு ஒரு 2000 ரியால் செலரின்னு வைங்க, ஒரு கணக்குள்ள நம்ம ஒரு செலரி வாங்குகிறோம். நம்மளுக்கு திடீர்னு நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 500 ஒரு 600 ஒரு 1000 செலவழிச்சு நிற்கிறோம், குடும்பத்துக்கு மேலதிகமாக. சைத்தான் ஒரு கற்பனை எல்லாருக்கும் போடுவேன், எப்படி தெரியுமா? இந்த 1000 மட்டும் 2 வருஷத்தில் முடிஞ்சிட்டேன்டா, இப்போ இந்த குடும்பத்துக்கு செலவழிக்க இந்த 2 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு 1000 பேலன்ஸ் நிற்கும். இதை வைத்து நம்ம வாகனம் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், அதை சேர்த்தோம்னா நம்ம அது செய்யலாம்னு ஒரு பிளான் பண்ணுவோம். எது? இந்த ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த 1000 வச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அப்படி இல்லைன்றாங்க. அது எப்படி தெரியுமா? அவர் இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த 1000 கிடைக்குது, இல்லாட்டி இது போயிடுவேன்றாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுதுண்டா, அவர் இருக்க போய் தான் இந்த 1000 கிடைக்குது, அவர் இல்லைண்டா உங்களுக்கு 1000 தான் கிடைச்சிருக்கு, 2000 கிடைச்சிருக்காது. அவர் இல்லை என்றால் உங்களுக்கு 1000 தான் கிடைத்திருக்கும். அல்லாஹு தாலா அந்த 1000ஐ 10 பேர் மூலம் ஒரு ஆளில் கொண்டு போய் சேர்ப்பா. அதுக்கு உங்களை செலக்ட் பண்ணிக்கிறான். உங்களுடைய நல்ல மனசு காரணமாக இருக்கலாம், உங்களுடைய இஹ்லாஸ் காரணமாக இருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற உங்களுடைய ஹிம்மத்து காரணமாக இருக்கலாம். உங்களே செலக்ட் பண்ணி உங்களிடத்துல தாரா. நீங்கள் என்றைக்கு அதை தடுத்துக்கிறீங்களோ உங்கள்கிட்ட எடுத்துருவாங்க, எடுத்து இன்னொருத்தர் மூலம் எல்லாம் கொடுப்பான். எப்படியோ நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் முன்னேறத்தான் போகிறார்கள், நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கத்தான் போகிறது, நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் வாழத்தான் செய்வார்கள், நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். நிறைய பேர் செய்கிற பிழை என்ன தெரியுமா? 2 மாதத்தை கட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. 2 மாதத்துக்கு கட் பண்ணி பார்ப்போம் என்ன சார், ஒரு நாள் ஒன்றும் நடக்காது, ஒரு நாளும் ஒன்றும் நடக்காது. வேணும்னா உங்களுக்கு சோதனையாக அமையும். நீ கொடுப்பாயா என்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்களோட கைக்கே தந்துக்கின்றிருப்பான். ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் நீ கொடுக்கலையா உன்னே நஷ்டத்தில் போடுவான். அதை எடுப்பான்ல, எடுத்து இன்னொரு வகையில் என்ன செய்வான், கொண்டு போய் சேர்ப்பான். எனவே எங்களிடமிருந்து எவ்வளோ பங்கு போகுதோ, நீங்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறது அதிகரித்து பாருங்க, உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் கூடு தெரியுமா? நீங்கள் கொடுக்குறீங்க என்பதனால அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பான். பொறுப்பு உங்களுக்கு. எப்படி நீங்கள் கூடுதலாக ஒரு விஷயத்தில் பொறுப்பாகிக்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பாங்களே உங்கள்கிட்ட, இவர் கொண்டு போய் கொடுத்துருவாருண்டு, அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே என்ன செய்வான் இருப்பா. இங்கே நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு போஸ்ட்மேன்ட வேலை, எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது, அது எங்கள்கிட்ட நிற்கிது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, அதை நீக்கிட்டா நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு நாள் இல்லை. அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்யலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவனை நிறுத்தி இதை நீங்கள் அதிகரிக்கலாம்னு மட்டும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. வஹல் துன்ஸரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது ஏழைகள் உங்கள் கஷ்டப்பட்டவர்களை தண்ணி அன்றி உங்களுக்கு கிடைக்க. ஒருவர் வாராரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த ஆளுக்கு நான் தான் கொடுக்குறேன், இவருக்கு நான் தான் செலவழிக்கிறேன், அவர் எப்போ இபாதத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றான். அவர் இபாதத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறார். ஒருவர் தொழிலுக்கு போகாமல் இபாதத்து செய்கிறது, அசால்ட்டாக கவனம் எடுக்காமல் அந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதெல்லாம் கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்தியில் என்ன விளங்க, அவர் அப்படி இருக்கலை, அவரால் ஏதோ முடியாதனால அவர் வணக்க வழிபாட்டில் மட்டும் என்ன செய்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நான் தான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், ஆனால் அவர் வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லக துர்ஸகு பிஹி,
உனக்கு ரிஸ்க் அவரால் கிடைக்கலாம் அப்படின்றாங்க. உனக்கு இப்போ கிடைக்கிற ரிஸ்க்கு அவர் மூலம் கிடைத்து கொண்டிருப்பதாக இருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஈமானிய பார்வை, இது உலக பார்வை இல்லை, இது ஈமானுடைய ஒரு பார்வை. செலவழிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஈமானிய பார்வை மிக முக்கியம். எப்படி போய் சேருவது என்பதில் நம்ம கொடுக்குறோம் நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹு அமாபின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த ரிஸ்கை என்ன செய்திருக்கிறான், அதாவது பொறுப்படுத்திருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா ரிஸ்கை பொறுப்படுத்திக்கிற டைம்ல நீங்க பொறுப்படுத்திக்கிற மாதிரி நீங்க நடந்துங்கண்டா நீங்க கொடுக்காட்டி போய் சேராதா அப்படி என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது, எங்களை அல்லாஹ் காரணமாக்கி நீ கொடுக்கிறானா இல்லையா என்பதற்காக அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம புரிஞ்சு கொண்டோம் சொன்னால் அவர்களை எங்களுக்கு ஒரு அருளாக பார்ப்போம், அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியம். இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், எங்களை வாழ வைப்பது நாங்கள் கொடுக்குற நம்ம பகுதியால் மட்டும்தான் நடக்கிற நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, அவர்களுடைய பிரார்த்தனை. நாங்கள் எங்களுக்கு பிரார்த்திப்பதை விட சில பொழுதுகள் அவர்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 ரியால் ஒரு 5 ரியால் நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுப்பீங்க. இந்த 10 ரியால் 5 ரியால் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாத அளவுக்கு உங்களுக்கு துவா கேட்பான். நீங்கள் ஒரு 10 ரியால் கிடைச்சா அல்லாட்ட எப்படி துவா, யா அல்லாஹ் நீ இந்த 10 ரியாலை தந்துட்டா அப்படி நிறைய புகழுவோமா, புகழ மாட்டோம். ஆனால் இந்த 10 ரியால் நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுத்துன்னு அவனுடைய துவாக்களை பாருங்கள். அல்லாஹ் யர்ஹமுக், அல்லாஹ் உனக்கு ரஹமச்சு ரஹமக், அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீ மாலிக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீ அஹ்லிக், நிறைய சொல்கிறான். ஏன்னா 1 ரியால் கொடுக்குற இடத்துல நீ எனக்கு 10 என்ன செஞ்சாய் தந்தா என்கின்ற உணர்வு. சில பொழுது உங்களுக்காக நீங்கள் கேட்கின்ற துஆவை விட ஒரு ஏழை கேட்கின்ற துவா உங்களுக்கு என்ன செய்யும், கபூல் செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஏழை கேட்கின்ற துவா உங்களுக்கு கபூல் செய்யப்பட்டிருக்கும். ஒருவர் நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். அபூ தர்தாவுடைய மனைவி உணவு அனுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் நோய் நின்ற உடனே உணவு நிறுத்திட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா, அவர் நோயாளியாக இருக்கிறாரு, அந்த நேரத்தில் அவருடைய துவா எங்களுக்கு என்ன செய்யட்டும், வந்து சேரட்டும் மட்டும் தான் நான் என்ன செஞ்சேன், கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படி நோயாளியுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியும் இல்லை. ஆனால் நோயுடைய நிலையில் அவர் பலகீனத்தில் இருக்கிறாரு. இப்போ பலகீனர்கள் நம்ம ஏதாவது அந்த டைமில் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த துவாவை என்ன செய்யலாம், அங்கீகரிக்கலாம் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அதை சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் சொன்னாங்க. உவைஸல் கர்னியை நீங்கள் சந்திச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்க. அவர் யார், அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? எனவே அன்புள்ள எங்களுக்கு கீழே உள்ளவர்களுடைய துவா எங்களை விட அவர்கள் சிறப்பானவர்களாக அல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய துவா எங்களுக்கு மிக முக்கியம் என்பதை புரிஞ்சு. யாராவது ஒருவர் உங்களுக்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கேன்னு சொல்கிறாங்கடா, அது சும்மா அப்படி அவர் தட்டிட்டு போக வேணாம். உள்ளத்தால் உடனே நினைங்க, யா அல்லாஹ் இந்த துவா நீ கபூல் செஞ்சிரு, யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடு. ஏன், எனது இஹ்லாஸ் எப்படியோ அவருடைய இஹ்லாஸ் எப்படியோ தெரியாது. அவர் எந்த உள்ளத்தோடு கேட்கிறார், நான் எந்த உள்ளத்தோடு கேட்கிறது தெரியாது. உலகத்தில் 100 பேர் கேட்டாலும் 100 பேர் கேட்கிற துவாலை நீங்கள் உள்ளத்தால் அல்லாட்ட என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் இந்த துவாவை நீ என்ன செஞ்சிக்க ஏற்றுக்க நம்ம என்ன செய்ய நினைக்கணும். எமக்காக நாம் கேட்பதை விட இன்னொரு கேட்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் அது மிக இதாக என்ன செய்யும், ஏண்டா அவருக்கு தேவையே இல்லை, உங்களுக்கு கேட்க வேண்டிய தேவை. அப்படி கேட்கிறாராக இருந்தால் என்ன செய்யும், அது ஒரு நம்மளுக்கு கேட்கிறதை விட நம்ம தாய் தந்தை கேட்டால் எப்படி இருக்கும், நாங்கள் எங்களுக்கு கேட்பதை விட எங்கள் பிள்ளை கேட்டால் எப்படி இருக்கும். எனவே நாங்கள் செலவழிப்பவர்கள் கேட்கக்கூடிய துஆ தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் நினைக்க வேண்டும். அவருடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை சொல்லிக்கின்றிருக்க மாட்டாங்க. அந்த பிரார்த்தனை, அந்த கண்ணீர், அதுகள் தான் நம்மளை என்ன செய்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள், சின்ன பகுதியில் நம்ம கிடைச்சதை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய பகுதியை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். சகோதரர்களை, அவர்கள் எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை நினைக்கக்கூடாது. மூன்றாவது கடைசியாகவும் அவர்கள் செய்கின்ற பகுதிகளில் இன்னொரு மிக முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம இந்த உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு அவர்கள் தான் பல வகையில் காரணமாக இருந்திருப்பார்கள். ஏனென்றா ஒன்றை அடைவதற்கு முன்னால் நம்ம இளம் பருவத்தில் இருந்திருக்கிறோம், குழந்தை பருவமாக இருந்திருக்கிறோம். நம்ம நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவர்கள் துடித்த துடி நம்ம இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். நம்ம கையிலிருந்து பொருளாதாரம் அவர்களுக்கு போய் சேருவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். நமது அண்ணனோ, நமது தம்பியோ, நமது சகோதரனோ நான் இன்று மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்தில் இருப்பதற்கு அவன் என்ன செய்யலாம், ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்படி நினைக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன செய்தார்கள், காரணமாக இருந்தார்கள். நம்ம சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் காரணமாக இருந்தார்கள். அது அட்வைஸாக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பிறண்டு போகிற இடமாக இருக்கலாம். இப்படி போயிருக்க நீங்கள் அழிஞ்சிருப்பீங்க, இப்படி போயிருக்க நீங்கள் நல்லா வந்திருப்பீங்க என்ற நிலையில் நீங்கள் தடுமாற்றத்த நேரத்தில் உங்களோட கையை பிடிச்சி உள ரீதியாக ஒரு அட்வைஸ் பண்ணவராக என்ன செய்யலாம், இருக்கலாம். எனவே எந்த வகையிலும் நாம் அவர்களை விட மின்னத்தில் உள்ளவர்கள், அருளில் உள்ளவர்கள், கூட உள்ளவர்கள் என்கின்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. இந்த 5 உபதேசங்கள் இவைகளை மனதிலே நிறுத்தி
இதில் மனதிலே நிறுத்தி, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமூக வழக்கில் இது வளமையில் இருந்ததுனால தான் இந்த ஹதீஸ் லைஃபானது. இல்லை என்றால் அது சிறந்த ஒரு செய்தி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. எப்படி என்று சொன்னால், அதாவது அல் அஹுல் கபீர், குடும்பத்திலே உள்ள மூத்த சகோதரர் தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர், தந்தையுடைய அந்தஸ்திலே உள்ளவர் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கலாம். ஆனால் லைஃபான செய்தி. இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யத்துக்கு எது காரணமாக இருந்திருக்கணும்? இந்த குடும்ப ரீதியான பொறுப்பு விஷயத்தில் பின்னால் உள்ளவர் என்ன செய்வார், பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மை இந்த இஸ்லாமிய வளமையில் இருந்தது தான் என்னது இதற்கான காரணம். ஆனால் இது பலகீனமான செய்தி. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு இந்த 5 விஷயங்களை மனதிலே வைத்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னமோ ஒரு பெரிய வேலை செய்கிறோம் என்கின்ற அந்த மனோபக்குவத்தை சைத்தான் உண்டாக்கி எமது அமல்களை அழித்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே நம்ம பிரார்த்திக்க வேண்டும். இறுதி வரைக்கும் எம்மோட அமல்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து இறைவனுக்கு போய் சேர்கின்ற வரைக்கும் அதனுடைய கூலியை பாதுகாக்கின்ற மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.